ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு மசாலா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, தோல் சீவிடுங்க, கட் பண்ணி வச்சுருங்க. மெல்லிஸாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா அதை பொரித்து எடுத்துருங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 மூடி தேங்காய், 2 மிளகா, பட்டை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலில் எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலையோட இந்த நம்ம பொரிச்சு வச்ச சேனைக்கிழங்கையும் அதோட போட்டுடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவில் இருக்கிற அந்த சாறு, உப்பு எல்லாம் அந்த சேனைக்கிழங்கோட இறங்கணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணி வத்துறதுக்கும் அந்த மசாலா அதுக்குள்ளே இறங்கிறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சேனைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லா சாதத்தோடையும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.